சென்னையில அவசியமா தரிசிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த 5 முருகன் கோவில்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வடபழனி. சென்னையில நிறைய பக்தர்கள் தரிசிக்கிற புகழ்பெற்ற கோவில்கள்ல ஒண்ணு வடபழனி முருகர் கோவில். தென் பழனியில செய்யப்படக்கூடிய காணிக்கைகள், வேண்டுதல்கள் இங்க நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பலருடைய குல தெய்வமாவும் விளங்குற இந்த முருகன் வடபழனி ஆண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஆரம்பத்திலேயே முருகனுடைய படம் மட்டும் வச்சு வழிபட்டு வந்த நிலையில பின்னாடி கோவிலா அமைச்சிருக்காங்க. 2வது குன்ற திருமலை முருகன். முருகன் இங்க சின்ன குழந்தை வடிவில கையில் தண்டம் வைத்தபடி காட்சி கொடுக்கிறாரு. மற்ற முருகன் கோவில்களை விட வித்தியாசமா இங்க மயிலுக்கு பதிலா யானை வாகனமா அமைக்கப்பட்டிருக்கும். காஞ்சி பெரியவர் முன்கூட்டியே இங்க முருகன் கோவில் அமையறத பத்தி கண்ணறிவு தெரிவிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. பக்தர்கள் குன்றை சீர் செய்யும் போது மலையின் உச்சியில வேல் ஒண்ணு கிடைச்சதை அடையாளமா கொண்டு முதல்ல அதையே பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டிருக்காங்க. பின்னாடி சிலை பிரதிஷ்டை செஞ்சு இன்னைக்கு ஒரு முழுமையான கோவிலா திகழுது. 3வது பெசன்ட் நகர் அறுபடை முருகன் கோவில். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கும் புகழ்பெற்ற அஷ்டலட்சுமி கோவிலுக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்கிறது தான் அறுபடை முருகன் கோவில். முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளுக்கும் போய் எல்லாராலையும் தரிசனம் செய்ய முடியாது. ஸோ இந்த குறை தீர ஒரே வளாகத்துல ஆறுபடை முருகனுக்கும் தனி சன்னதி இல்லாம தனி கோவிலாகவே கட்டியிருக்காங்க. ஆறுபடை வீடுகள்ல இருந்தும் புனித தன்மை எடுத்து வரப்பட்டு இங்க ஒரே இடத்துல தனித்தனி கோவில்களா கட்டப்பட்டிருக்கு. ஒரே நேரத்துல ஆறுபடை முருகனையும் வழிபட சரியான கோவில் இந்த கோவில் தான். 4வது சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் கோவில். சென்னையிலிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த தலம் சமீப காலமா மிகுந்த புகழ் பெற்று வருது. செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த கோவிலுக்கு போய் சொந்த வீடு கட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷங்களுக்குள்ள அந்த கனவு நனவாகும் அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்க. இது வெறும் நம்பிக்கை கிடையாதுங்க. ஏராளமானவங்க இங்க வேண்டியதுக்கு அப்புறமா சொந்த வீடு கட்டி மகிழ்ந்திருக்காங்க. இதனால நாளுக்கு நாள் இந்த தலத்துல பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது. ஃபைனலி கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசாமி. சென்னை பாரிஸ் கார்னருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த அரிய தலத்துல முருகனே தான் அமர விரும்பிய இடத்துல பீடமின்றி எழுந்தறையில் இருக்காரு. இதுதான் கந்தக்கோட்டம் முருகன் கோவில். வேலைக்காக தோண்டிய குழியில கிடைச்ச முருகன் சிலைய அந்த பக்தர் எடுத்துட்டு போகும்போது வழியில இந்த இடத்துல சிலையா வச்சிருக்கிறாரு. மீண்டும் இந்த இடத்துல இருந்து முருகனுடைய சிலைய அகற்ற முடியாம போயிருந்திருக்கு. ஸோ முருகனே விரும்பி வந்து அமர்ந்த இடம் அப்படிங்கிறதால இங்க பீடம் எதுவுமே இல்லாமலேயே முருகன் காட்சி கொடுக்கிறாரு. தரையில நின்ற கோலத்துல காட்சி தரக்கூடிய இந்த தல முருகனை வழிபட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் விலகிடும்.